ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்தது. அந்த கரடி ரொம்ப வலிமையானது. ஆனா அது சத்தம் போடாது, யாரையும் பயமுறுத்தாது. அது பேசுவதை விட கவனிப்பதையே அதிகமா செய்தது. எல்லாவற்றையும் அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தது. மற்ற மிருகங்களெல்லாம் நம்ம தான் பெரியதுன்னு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சத்தம், கோபம், பெருமை அதுதான் அவங்களோட அடையாளம். ஒரு நாள் காட்டில் உணவு இல்லாத கடின காலம் வந்தது. மரங்கள் வாடின, வயல் உலர்ந்தது. அந்த நேரத்துல சத்தம் போட்ட மிருகங்களெல்லாம் பயந்து ஓடின. யாருக்கு என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த அமைதியான கரடி மட்டும் பொறுமையா உணவை சேமிச்சிருந்தது. அவசரப்படாம தன்னோட நேரத்துக்காக அமைதியா காத்திருந்தது. அதை கண்டபோதுதான் மற்ற மிருகங்களுக்கு புரிந்தது. சத்தம் போடுற சக்தி முக்கியமில்லை, அமைதியா பொறுமையோட இருப்பதே உண்மையான வலிமை.